ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மோடிஜியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மோடிஜியை பற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, ராமர் கோயில் திறப்பு விரைவில் நடைபெற போகுது. இதில் மோடிஜியோடைய ஒரு படம் ஒன்று வெளியாகிருக்கு. என்ன படம் அப்படின்னா, ராமர் ஒரு குழந்தையாக இருக்கார். அந்த குழந்தை ராமரை அப்படியே கை தாங்கலாம், அதாவது கைப்பிடியாக, அந்த சின்ன குழந்தையெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு எல்கேஜி சேர்க்க கூப்பிட்டு போவோம் பாருங்க, அந்த மாதிரி ஜி கையை பிடிச்சி அப்படியே அந்த குழந்தை ராமரை கூப்பிட்டு போகிறார். எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னா, அந்த புதுசாக கட்டக்கூடிய கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு புகைப்படத்தை பாஜக வெளியிட்டிருக்காங்க. ஒரு வரைந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. இதனால தான் இப்போ நம்ம டைட்டிலில் போட்டிருந்தோம்ல, ஆர்எஸ்எஸ் கொந்தளிப்பு. ஏற்கனவே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராமர் கோவிலை தனதாக்கி ராமர் கோயிலில் பூமி பூஜை போடும்போது மிக அவசரமாக அந்த ஃபோட்டோவில் கூட யாரும் வந்துடாமல் இவரும் எதிரே அதாவது அந்த இது பண்ணுவாங்க இல்லையா, யாக குண்டம் வளர்த்து பூஜைகள் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிராமணரை தவிர அவர் கூட முதுகு பக்கம் தான் தெரியும். மோடியை மட்டுமே ஹைலைட் பண்ணி அந்த புகைப்படங்கள் வந்தது. அதில் அந்த மாநிலத்தில் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கூட, அந்த உத்தரப்பிரதேசம் மண்ணின் மைந்தனான உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கூட அதில் வரல. எங்கேயோ இருக்க குஜராத்திலேருந்து காசியில் இந்த பகுதியில் போட்டி போட்டு, உத்தரப்பிரதேசத்தில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற மோடி என்னென்னா, உத்தரப்பிரதேசையை தனதாக்கி கொண்டது. அங்கே உள்ள விவரம் தெரியாதவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் விவரம் தெரிந்தவர்கள் ரொம்ப கொதிப்பில் இருக்காங்க அப்படின்ற ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த ராமர் கோயில் கட்டுவதற்காக அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக வசூல் போட்டு அந்த ராமர் கோவில் இடிப்பதற்கு முன்பே தூண்களை செய்ய துவங்கிட்டாங்க. அந்த சைடில் வைக்கக்கூடிய தூண்லாம் ரொம்ப நாளாக வசூல் போட்டு அது ஏகப்பட்ட பேர் காசு சாப்பிட்டு போயிட்டான். தூணெல்லாம் பண்ணாங்க இல்லையா? இவர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் இப்போ ராமர் கோயிலை பூமி பூஜைக்கு யாரையும் கூப்பிடல. இந்த கோவிலை முழுசாக கட்டி முடிக்கலைங்க. முழுசாக இன்னும் கோவில் கட்டி முடிக்கப்படவில்லை. தேர்தலுக்காக அவசரமாக இந்த ராமர் கோயில் திறக்கப்படுது. அந்த ராமர் கோயிலில் கர்ப்ப கிரகம்னு சொல்கிறாங்களே, அதை கூட இன்னும் முடிக்கல. வேகமாக வேலை டே அண்ட் நைட்டாக நடந்துகிட்ருக்கு. அதில் முஸ்லீம் சிற்பி இருக்கான்னு சொல்லி ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டாங்க. ஏன்னா இந்த நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா, சில இடத்துல இந்த கொத்தனார்கள் சித்தார்கள்லாம் ஒவ்வொரு ஊரில், இப்போ சென்னை எடுத்திங்கன்னா ட்ரிப்ளிகேனில் காலையில் 5:45 அந்த டைமில் பார்த்திங்கன்னா வரிசையாக உட்காந்துருப்பாங்க பிளாட்ஃபாரத்தில். டக்குன்னு ஒரு சின்ன யானை வரும். வந்தோடனே 4 கொத்தனார், 2 சித்தாலும், 3 இது எடுத்து நிமிந்தாலும், 4 படுத்தாளுன்னு கூப்பிட்டோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் மட்டும் அந்த வண்டியில் ஏறி போயிடுவாங்க. எங்கே வேலைக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னே தெரியாது. ஒரு நாள் கூலியை கொடுத்து அனுப்பி விட்றாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவசரமாக வேலை பார்க்கணும். இந்த ராமர் கோயிலில் இந்த தேர்தலுக்கு முன்னாடி திறப்பு விழா பண்ணிடணும், ராமர் இருக்காரா இல்லையா கோயிலை திறந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவு அங்கேருந்து வந்திருக்கு. வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கிடைக்கிறவங்கள கூப்பிட்டு போய் பண்ணியிருக்காங்க. அதில் சில பேர் போய் முஸ்லீம் சிற்பிகள் வேலைக்கு வேலையில் என்ன முஸ்லீம் இந்துன்னு என்ன இருக்குது, வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போன இடத்துல பார்த்தா சில பேர் கண்டுபிடிச்சி அதை ஏதோ மீடியாவில் போட்டு அது பரபரப்பாக, அப்புறம் அவங்கள கூப்பிட்டு, தம்பி ஒரு 4 நாளைக்கு வேலைக்கு வராதிங்க, அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி. இத்தனைக்கு அவங்க நம்ம இது மாதிரி இந்த கமலஹாசன் படம் ஒன்று வந்தது பாருங்கள், அதில் நாசரை மாற்றி முஸ்லீமை ஐயர் வேஷம் போட்டு கூப்பிட்டு போயிருங்க பாருங்க. அந்த மாதிரி இவங்க தொப்பிலாம் கழட்டிட்டு கையிலாம் தூக்கிட்டு வேஷ்டி மாதிரி ஒரு தார்பாச்சி மாதிரி கொடுத்து சட்டையெல்லாம் போட்டு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு கூலி கொடுத்துட்ருக்கனால அவர்களும் பாவம் ஏழை தொழிலாளி தானே, அவர் வேலைக்கு போயிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில பேர் கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஏரியாக்காரன் போகும்போது நம்மளால் இங்கே வேலை பார்க்குறான், இவன் முஸ்லீம் இல்லை அப்படின்னோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு பரபரப்பாகிடுச்சு. இருந்தாலும் இவங்களுக்கு வேலை கெட்டு போச்சு. அப்புறம் 4 நாள் வர வேணாம்னு சொல்லி வேறு இடத்துல வச்சு வேலை பார்க்க வச்சு அந்த தூண்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்னா, அந்த கோவிலில் இப்போ ஏன் பிராமணர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள், ஆர்எஸ்எஸ் கொதித்து போயிருக்கு. இதோட மோடிஜி இந்த 2024 ஏப்ரல் வரைக்கும் தான், அந்த தேர்தல் வரைக்கும் தான் மோடி பிரதமராக இருப்பார். அதற்கப்புறம் சப்போஸ் பாஜக ஜெயித்தால் கூட மோடி பிரதமராக இருக்க மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சு தம்பின்ற மாதிரி பிராமணர்கள் இருக்காங்க. ஏன்னா டோட்டலாக பிராமணர்களை வேலைக்காரர்களாக மட்டுமே பயன்படுத்தி அவர்கள் அங்கீகாரம், அதிகாரம் எல்லாத்தையும் பறித்துட்டு இப்போ இந்து ஆகமப்படி இப்போ நம்மளும் இந்து தானே அப்படின்னு தானே வரும். நம்ம ஒட்டுமொத்த இந்து கணக்கில் தானே இருக்கோம். அதாவது நம்ம சைவர்களாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் தமிழகத்தினுடைய வழிபாட்டு முறைகள் வேறு. நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, சிவ வழிபாடு, முருகன் வழிபாடு தான் நம்ம இருக்கோம். ஆனாலும் நம்மளை அந்த கணக்கில் சேர்த்துட்டாங்களா, அப்போ நம்ம இந்து தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இந்த ஆகம விதின்றாங்கல்ல, எப்படி ஒரு பிரதமராக இருந்தால் ஒரு ஆள் வெளியாள் அந்த சிலையை கொண்டு போய் உள்ளே வச்சிடலாமா? அவர் மட்டும்தான் கொண்டு போய் வைக்க போகிறாராம். அது குழந்தை ராமர் சிலையை கொண்டு வைக்க போகிறாராம். இதுக்கு முன்னோடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
அதாவது ராமர் வந்து இவர் கையை பிடிச்சி கூட்டு போகிறாருன்னு வச்சா கூட ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ கடைசி இந்த படம் வந்து பெரிய ஆத்திரத்தை பிராமணர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்மளையே கடிச்சிட்டார் ராஜி அப்படின்ற மாதிரி. இவரை இருக்க விடக்கூடாது, அடுத்த முறை இருக்கவே கூடாது. குஜராத்திகள் யாருமே மத்தியில் பிரதமராகவோ துணை பிரதமராகவோ உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடாது, ஸ்வீப் அவுட் பண்ணி துரத்த போகிறாங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் உச்சகட்ட வெறுப்பாக என்ன ஆச்சுன்னா, ராமரை குழந்தையாக்கி, ராமர் வாழ்ந்தார் போனார், இத்தனை யுகம் ஆச்சு அத்தனை யுகம் ஆச்சுன்ற ராமர் அவர் கல்யாணம் பண்ணி அவருக்கே 2 பிள்ளை குட்டி இருக்குது, இந்த லவா குசான்னு. ஸோ அதெல்லாம் பெற்ற ஒரு ராமரை சின்னதாக்கி குட்டியாக்கி ஒரு கையில் கூப்பிட்டு போகிறார் எல்கேஜி. அதான் ராமரே எல்கேஜி கொண்டு சேர்க்க போகிறார் நம்ம ஜீனா. இப்போ எவ்வளோ பெரிய டுபாக்கூர் பில்டப் பாருங்கள். அதாவது ஒரு லாஜிக் படி வச்சு ஏதோ லாஜிக் இடித்தா கூட ராமர் பெரிய ஆளாகவும் இவரை கையை பிடிச்சி கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னா கூட பரவாயில்ல. அதையும் மீறி ராமரே இவர் கொண்டு எல்கேஜி சேர்க்குறாரு. அப்போனா பார்த்துங்க, இது பூராமே நடிப்பு நாடகத்தை இங்கே துவங்கி விட்டார்கள். இது இந்த ராமர் கோயில் திறப்பை வந்து இந்த உலகமே எதிர்பார்த்துட்டாங்க. யார் எதிர்பார்த்தா அப்படின்னு தெரியல எங்களுக்கு, சரியா அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராமர் கோயிலுக்கு யாருமே வர வேண்டாம், வீட்டிலேருந்தே ஒளியேற்றுக்கணும். ஏற்கனவே தட்டை சொல்லி நம்ம தெருவில் நின்னோம், ஞாபகம் இருக்கா? 2020 பல லூசுகள் தட்டை தட்டிட்டு இருந்தான் வீட்டு வாசல். எதுக்கு தட்டை தட்டினானே தெரில. அமிதாப் பச்சன் தட்டை தட்டினாப்பில் ஒரே மாதத்தில் முதல் கொரோனா அவருக்கு தான் வந்துச்சு, அவர் குடும்பத்துக்கே வந்துச்சு, ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் தட்டை தட்டினவனுக்கு பூராமே கொரோனா வந்தது. ஸோ எதுக்கு தட்டை சொல்கிறதுனா, இவங்க ஏன் தட்டினாங்க அப்படின்றது அவர்களுக்கும் தெரியாது, தட்டை சொன்னவர்களுக்கும் தெரியாது. இப்போ வந்து வீடு பூரா விளக்கு ஏற்றணுமா, அன்றைக்கி தீபாவளியாக கொண்டாடணுமா? என்ன இவர் என்ன ஒட்டுமொத்த இந்துக்களோட தலைவனா மோடிஜி? அவர் நாட்டோட பிரதமர் தானே. அவர் வந்து உத்தரவிடுறாராம், எல்லா இந்து மக்களும் நாடு முழுவதும் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வழிபடுங்க அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கோ தென்னிந்தியாவுக்கோ ராமருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், தமிழ்நாட்டில் ராமருக்கு கோயிலே இருக்காது. பிராமணர்களே பலர் அங்கே போக மாட்டாங்க, சரியா? ஏன்னா ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் சும்மா ஒரு 10 பேர் போய் கும்பிட்டு வராங்க. அப்படி தான் சென்னையில் கூட 1-2 ராமர் கோயில் இருக்குது. ராம வழிபாடு அப்படின்றது நம்ம தமிழர்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள்ட்டையும் கிடையாது, பிராமணர்கள்ட்டையும் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த போதில் வட இந்தியாக்காரன் தான் நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கிறானே. அந்த 3 ஸ்டேட்டில் அவனை வண்டி வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் பாட்டுக்கு ஓட்டை போட்டான்னா மீண்டும் இவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தால் நம்ம அவனுக்கு அடிமையாக கிடக்கணும் அப்படின்ற தலைவிதியாக இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த முறை மோடிஜி நிச்சயமாக பிரதமராக இருக்க மாட்டார். அப்போது தப்பித்தவறி பிஜேபி ஜெயித்தாலும் மோடி பிரதமராக இருக்க மாட்டார், அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு கொதிப்பில் ஆர்எஸ்எஸும் பிராமணர்கள் இருக்காங்க. நிச்சயமாக வேறு ஒருவரை அந்த இடத்தில் அமர்த்தி விடுவார்கள். ஏன்னா மோடிஜியோடைய உச்சகட்டமாக வெறுப்பேற்றிட்டார் அவங்கள. எல்லா வகையிலையும் அவர்களை டம்மி பீஸ் ஆக்கி எல்லாத்தையும் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியில் ராமரேஸ் கூட்டு போய் எல்கேஜி சேர்க்குற மாதிரியான ஒரு படம் வந்து அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த படத்தை நீங்கள் முதல்ல பார்த்தீங்க, இப்போயும் பார்த்துருங்க. இதுதான் வந்து மோடியோடைய நம்ம உச்சபட்ச அதிகார திமிர்னே வச்சுங்களேன். அதிகார திமிர். நம்ம தான் பெரிய ஆள் இந்த உலகத்தில், நம்ம தான் டாப், நான் சொல்கிறது தான்டா எல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. பிராமணனாக இருந்தாலும் யாராக இருந்தானா, கோயிலை கட்டினவனாக இருந்தானா, கோயிலை இடித்தவனாக இருந்தானா எவனும் வரக்கூடாது. என் பேர் மட்டும்தான் வரணும் வரலாற்றில். இந்த ராமர் கோயிலை கட்டியது யார்? மோடி. பூமி பூஜை போட்டது யார்? மோடி. இந்த இது வந்து சிலையை கொண்டு வச்சது யார்? மோடி அப்படின்னு சொல்லி மோடிஜி அங்கே ஒரு விமான நிலையம் வேறு திறந்துருக்காங்க. அந்த விமான நிலையத்துக்கு வால்மீகி பேரை வேறு வச்சுருக்காங்க. இந்த வால்மீகி ராமாயணத்தை கட்டாயம் நீங்கள்லாம் படித்து தெரிஞ்சுங்க. அதுக்குள்ளே என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்களே வந்து அதெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் தமிழர்கள் வந்து அதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வால்மீகி பேரில் ஒரு ஏர்போர்ட்டையும் கட்டி அது ஏர்போர்ட் யார் கட்டி விட்டான்னு அது மோடி அப்படின்ற மாதிரி இவங்களாம் ஒரு பில்டப் கொடுத்து கங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. ஒரு 5-6 வருடங்களுக்கு கங்கையை சுத்தம் பண்ணுறேன்னு பல காலமாக காங்கிரஸ் காலத்திலேருந்து ஏகப்பட்ட காசு ஆட்டையப்பட்டாங்க, பிஜேபிக்காரங்களும் ஆட்டையப்பட்டாங்க. இதுக்கிடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்தது ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு. அதில் வந்து கங்கை சுத்தப்படுத்தப்பட்டது ஆட்டோமேட்டிக்காக, சரியா? ஒன்று இவர்கள் சுத்தப்படுத்தினான்னு சொல்லி ஒரு கதையை விட்டுருக்காங்க. என்ன அந்த கரையை இது பண்ணி ரோடெல்லாம் பெருசாக்கி விட்டுருக்காங்க. அது மோடி அங்கே போட்டி போட்டதுனால ஆயிரக்கணக்கான கோடிகளை அங்கே செலவழித்திருக்கிறார்கள் அந்த தொகுதிக்கு மட்டும். ஏன்னா இது வந்து ஒரு 3-4 மாநிலங்களில் வாக்கு வங்கியை அதிகரிக்கவும் அவர்கள் ஓட்டு போடுவாங்கன்றதுனால இதை சரி பண்ணிவிட்டு அவர் இருக்கார். இந்த முறையும் அவர் நின்னார்னா அந்த தொகுதியில் ஜெயிப்பார், ஆனால் பிரதமராக இருக்க மாட்டார். அது மட்டும் திண்ணம். ராமபிரான் இவரை கடைசியாக கோவிலை திறந்து வைத்துவிட்டு ஓய்வெடுக்க செல்வதற்கு உத்தரவிடுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதுதான் நடக்க போகுது அப்படின்னு 99% நம்ம நினைக்கிறோம். அதுதான் நடக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.